Hello students, this video is continuous of video 1 part 1 video. In this video we will going to learn about bacteriophage. Viruses infecting bacteria are called bacteriophage. ஒரு பாக்டீரியாவை ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனிசமை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியோபேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அது என்ன பண்ணுது, அந்த வைரஸ் வந்து பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ணி ஈட் பண்ணுது. ஸோ அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பேகின் அதோட மீனிங் என்னென்னா டு ஈட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேஜஸ் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சாயில், சீவேஜ் வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க், இந்த இடங்கள்லாம் வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா அந்த பேஜஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா T4 பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேட்போல் ஷேப்டு. ஓகே, எப்படி இருக்குது, டேட்போல் ஷேப்டில் இருக்குது. அண்ட் இதில் என்னென்னலாம் கன்சிஸ்ட் ஆகி இந்த T4 பாக்டீரியா பேஜ் வந்து உருவாகி இருக்குன்னு பார்த்தோன்னா ஹெட் இருக்கும், காலர் இருக்கும், டெய்ல், பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் கன்சிஸ்ட் ஆகி தான் இந்த பாக்டீரியா பேஜ் வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா உருவாகியிருக்கு. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹெட் இருக்குது, காலர், அந்த ராட் ஷேப் இருக்குது, அதுதான் ஷீத்துன்னு சொல்கிறோம். கீழே வந்து அந்த பிங்க் கலராக உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் பேசல் பிளேட். அண்ட் அந்த ஹூக்ஸ், ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கிறதா என்னது அப்படின்னா டெய்ல் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா, இதுதான் T4 பாக்டீரியா பேஜோட ஸ்ட்ரக்சர். ஓகேயா, and the head is hexagonal, which consisting about 2000 identical protein subunits. The long helical tail consists of an inner tubular core which is connected to the head by a collar. ஓகே, இதில் வந்து நான் சப்யூனிட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதில் 2000 சப்யூனிட் வந்து ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் லாங் ராட் ஷேப்பில் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இந்த கோர் வந்து எதோட கனெக்ட் ஆகியிருக்குன்னா ஹெட் அண்ட் ஹெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. எது மூலமாக அப்படின்னா காலர் மூலமாக கனெக்ட் ஆகியிருக்கு. தெர் இஸ் அ பேஸ் பிளேட் அட்டாச் டு தி எண்ட் ஆஃப் டெய்ல். ஓகேயா, அந்த டெய்ல், ஓகேயா, டெய்லோட எண்டில் என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னா பேசல் பிளேட் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. த பேசல் பிளேட் கண்டைன்ஸ் 6 ஸ்பைக்ஸ் அண்ட் டெய்ல் ஃபைபர்ஸ். ஓகே, அதில் வந்து என்ன ஆகியிருக்கா, டெய்ல் ஃபைபர்ஸ் அண்ட் அந்த ஸ்பைக்ஸ் வந்து ஹூக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பைக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. திஸ் ஃபைபர்ஸ் ஆர் யூஸ்டு டு அட்டாச் த பேஜ் ஆன் தி செல் வால் ஆஃப் பாக்டீரியல் ஹோஸ்ட் டியூரிங் ரெப்ளிகேஷன். ஓகேயா, ஸோ அப்போ அந்த ஹூக்ஸ் எதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகுது, அந்த ஸ்பைக்ஸ் ஃபைபர்ஸ் வந்து எதுக்கு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்ஃபேஸில் போய் அட்டாச் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹெல்ப்பாக இருக்குது. dsDNA, ds denotes double stranded DNA. ஓகேயா, double stranded. ஓகேயா, a dsDNA molecule of about 50 μm is tightly packed inside the head. ஓகேயா, ஸோ அந்த ஹெட்டுக்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து என்ன ஆகியிருக்கான், 50 μm அளவில் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா டைட்டாக உள்ளே இருக்குது, பேக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேயா, த டிஎன்ஏ இஸ் அபவுட் 1000 times longer than the page itself. ஓகேயா, ஸோ இந்த பேஜ் வந்து என்னாகி இருக்குது அப்படின்னா பேஜை விட அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து 1000 times வந்து லாங்கராக இருக்குது. ஓகேயா, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து இதில் நல்லா பார்த்தா தெரியும். ஸ்ட்ரக்சரை ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நோட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர். ஓகேயா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட ரீப்ரொடக்ஷன் மெத்தட். ஓகே, அதாவது லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஓகேயா, பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் அதை தான் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் டினோட்ஸ் தி ரீப்ரொடக்ஷன். ஓகேயா, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஜஸ் மல்டிப்ளைஸ் த்ரூ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஓகே, அந்த பேஜஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரொடக்ஷனை பண்ணுது, மல்டிப்ளை ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டிக் ஆர் விருலண்ட் சைக்கிள். செகண்ட் மெத்தட் இஸ் லைசோஜெனிக் ஆர் ஏவிருலண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னது அப்படின்னா லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த லைட்டிக் சைக்கிளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டியூரிங் லைட்டிக் சைக்கிள் ஆஃப் பேஜ் disintegration of host bacterial cell occurs and the progeny virions are released. The steps involved in the lytic cycles
ஆர் as follows. அதாவது லைட்டிக் சைக்கிளில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா அட்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட்சார்ப்ஷன். Page particles interact with cell wall of host. The page tails makes contact between the two and tail fibers recognize the specific receptor sites between present on bacterial cell surface. ஒன்றுமே கிடையாது, அட்சார்ப்ஷனாக ஒன்றும் கிடையாது. எப்போ ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா மேலே வந்து அட்டாச் ஆகுதோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா மேலே போய் டச் பண்ணி அதோட அந்த ஃபைபர்ஸை வச்சு அந்த பாக்டீரியாவோட செல் வாலில் வந்து அட்டாச் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா அட்சார்ப்ஷன். அதான் கொடுத்துருக்காங்க. த லிப்போபாலிசாக்ரைட்ஸ் ஆஃப் டைல் ஃபைபர்ஸ் ஆக்டர்ஸ் ரிசப்டார்ஸ். ஓகே, ரிசப்டார்ஸ்னால் என்னது, ரிசீவ் பண்ணக்கூடியன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரிசப்டார் அந்த டைல் ஃபைபர்ஸை வந்து என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. ஓகேயா. த ப்ராசஸ் இன்வால்விங் த ரெகனைசிங் ஆஃப் பேஜ் டு பாக்டீரியம் இஸ் கால்டு லேண்டிங். ஓகேயா, இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட செல்வாலுக்கும் அந்த பேஜோட ஃபைபருக்கும் ஒரு ரெகனைசேஷன் கரெக்டாக வந்து நான் வந்து கரெக்டாக வந்து ரெண்டும் அட்டாச் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு ரெகனைசேஷன் வந்து அங்கே நடக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது அப்படின்னா லேண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் த கான்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் டைல் ஃபைபர்ஸ் அண்ட் பாக்டீரியல் செல், tail fibers bend to anchor and pin and base plate to the cell surface. ஓகே, அப்போ கரெக்டாக வந்து அந்த லேண்டிங் ப்ராசஸ் நடந்துருச்சு. கரெக்டாக அந்த வைரஸோட டெயில் ஃபைபரும் இந்த பாக்டீரியாவோட செல்வால் வந்து ஒன்றா டச் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகுது, பெண்ட் ஆகி கரெக்டாக அந்த பாக்டீரியா செல்லில் வந்து ஆங்கராக நிற்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஹெல்ப் பண்ணி அதாவது அந்த இடத்துல அந்த பாக்டீரியா விட்டு அடுத்து மூவ் ஆகாமல் நல்லா ஆங்கராக நிற்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பேஸ் பிளேட் டு தி செல் சர்ஃபேஸ், அந்த பேசல் பிளேட்டை வச்சு ஆங்கராக நிற்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. திஸ் ஸ்டெப் இஸ் கால்டு பின்னிங். ஓகேயா, ஸோ அந்த ஆங்கராக செல்வாலில் பாக்டீரியாவோட செல்லோட சர்ஃபேஸில் வந்து ஆங்கராக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பின்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. அண்ட் பெனட்ரேஷனாக நம்மளுக்கு தெரியும், உள்ளே வந்து மூவ் ஆகி உள்ளே போகிறது தான். ஓகே, அந்த செல்லோட உள்ளே வந்து இந்த வைரஸ் வந்து என்ன பண்ண போகுது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பெனட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் மெக்கானிக்கல் அண்ட் என்சைமேட்டிக் டைஜஷன் ஆஃப் தி செல் வால் ஆஃப் தி ஹோஸ்ட். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஹோஸ்ட் இருக்குது இல்லையா, அதாவது ஹோஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எதை வந்து டினோட் பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவை. ஓகேயா, ஸோ அந்த பாக்டீரியாவோட செல்வாலை வந்து டைஜஸ்ட் பண்ணுது இது வைரஸ். ஓகேயா, ஸோ அப்போ அந்த இடத்த டைஜஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிரும். அது வழியாக ஈஸியாக என்ன ஆகிரும், இந்த வைரஸில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள பாக்டீரியாவுக்குள்ளே மூவ் ஆகிரும். ஓகேயா, அட் தி ரெகனைசேஷன் சைட் பேஜ் டைஜஸ்ட் சர்டன் செல் வால் ஸ்ட்ரக்சர் பை வைரல் என்சைம். ஓகே, அது என்ன என்சைம் மூலம் வந்து டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா லைசோசைம். ஓகே, லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமாக தான் அந்த வைரல் பார்ட்டிகல் வந்து பாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சரை டைஜஸ்ட் பண்ணுது. ஆஃப்டர் பின்னிங் டெயில் ஷீட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அப்பியர்ஸ் ஷார்ட்டர் அண்ட் திக்கர். ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து பாக்டீரியா செல் மேலே நல்லா ஆங்கராக நிற்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷீட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ராட் ஷேப்டு ஷீட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்குது. ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி பேசல் பிளேட் என்லார்ஜஸ் த்ரோ விச் டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்டட் இன் டு தி செல் வால் வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி. ஸோ அந்த ஷீட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வைரல் பார்ட்டிக்கிளில் இருக்கக்கூடிய அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பார்ட்டிக்கிள் செல்வால் டைஜஸ்ட் ஆனால் அந்த செல்வாலோட ஹோல் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியாவுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேயா, இதில் மெட்டபாலிக் எனர்ஜி வந்து தேவை கிடையாது. ஓகே, அதான் உனக்கு வித்தவுட் யூஸிங் மெட்டபாலிக் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்டெப் இன்வால்விங் இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ பார்ட்டிக்கிள் அலோன் இன்டு தி பாக்டீரியல் செல் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபெக்ஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, அதாவது வைரல் பார்ட்டிக்கிள் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாக்டீரியாவுக்குள்ளே வந்து
மூவ் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். த எம்டி ப்ரோட்டீன் கோட் ஓகேயா. ஸோ அப்போ இந்த வைரஸில் வந்து டிஎன்ஏ பார்ட்டிகள் கிடையாது, எங்கே போயிடுச்சு, பாக்டீரியா செல்லுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அந்த எம்டி அந்த ப்ரோட்டீன் கோட் மட்டும் திருப்பி என்ன ஆகுதுன்னா வெளியில் வந்து லீவ் ஆகுது, அவுட் சைடில் வந்து லீவ் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இதை தான் என்னென்னு சொல்கிறோம்னா கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. இப்போ பெனட்ரேஷனாக என்னென்னு புரியுதா. அண்ட் சிந்தசிஸ் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா திஸ் ஸ்டெப் இன்வால்வ்ஸ் தி டீக்ரடேஷன் ஆஃப் பாக்டீரியல் குரோமோசோம். இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா பாக்டீரியல் குரோமோசோம் வந்து டீக்ரடேஷன் ஆகுது, அதாவது டெக்கே ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டீக்ரடேஷன் ஆகும்போது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் நடக்குது. ப்ரோட்டீனை உருவாக்குது ப்ளஸ் டிஎன்ஏ வந்து ரிப்ளிகேஷன் வந்து ஆகுது. ஓகேனா ரிப்ளிகேஷன் மீன் ப்ரொடியூசிங் எக்ஸாக்ட் காப்பீஸ். ஓகேயா. ஒரு எந்த ஒரு டிஎன்ஏ ரிப்ளிகேஷனாக அப்போ டிஎன்ஏ நிறைய டிஎன்ஏ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேயா. ஸோ த பேஜ் நியூக்ளிக் ஆசிட் டேக்ஸ் ஓவர் தி ஹோஸ்ட் பயோசிந்தட்டிக் மிஷினரி. ஓகே. அந்த பேஜோட நியூக்ளிக் ஆசிட் என்ன பண்ணுது, அந்த செல்லில் வந்து எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த பயோசிந்தட்டிக் மிஷினரிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். ஓகே. அப்போ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எது, பாக்டீரியா. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வந்து இன்ஆக்டிவேட்டட் ஆகுது அண்ட் பிரேக்ஸ் டவுன், உடைக்கப்படுது. ஓகே. அந்த டிஎன்ஏலாம் அப்படி பீஸாக என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. பேஜ் டிஎன்ஏ சப்ரஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன் and directs the metabolism of the cell to synthesize the protein of the page particle and simultaneously replication of page DNA also takes place. Okay. ஸோ இந்த பேஜ் அப்படிங்கிறது வைரஸை குறிக்கும். ஸோ அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பாக்டீரியாவோட இருக்கக்கூடிய டிஎன்ஏயை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதில் பாக்டீரியாவில் நடக்கக்கூடிய ப்ரோட்டீன் சிந்தசிஸையும் ஸ்டாப் பண்ணதாக தான் சப்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ இந்த பேஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரிப்ளிகேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ரிப்ளிகேஷனாக ஆரம்பிக்குது. அண்ட் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசம்பிளி அப்படின்னா த டிஎன்ஏ ஆஃப் பேஜ் அண்ட் ப்ரோட்டீன் கோட் ஆர் சிந்தசிஸ் செப்பரேட்லி அண்ட் ஆர் அசம்பிள்டு டு ஃபார்ம் பேஜ் பார்ட்டிகல். இப்போ வந்து இப்போ அதில் ப்ரோட்டீன்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ அசம்பிளி அப்படின்னா அது எல்லாம் என்ன ஆகுதா, ஒன்றா சேருது, ஒரு ஷேப்புக்கு, ஒரு பாக்டீரியோ பேஜ் ஷேப்புக்கு வந்து அசம்பிள் ஆகுது. அதை தான் அங்கே வந்து அசம்பிளி அப்படின்னு கொடுக்குறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் தி அசம்பிளி த பேஜ் இஸ் நோன் அஸ் மெச்சுரேஷன். ஓகே. அப்போ அசம்பிள் ஆகி அதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு ஷேப்புக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா மெச்சூர் ஆகுது. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அபவுட் 300 நியூ பேஜஸ் ஆர் அசம்பிள்டு. ஓகே. அதாவது ஒரு பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்ண 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 300 நியூ பேஜஸ் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அசம்பிள் ஆகுது. ஓகேயா. அண்ட் ரிலீஸ். ஓகே. என்ன சொல்கிறாங்க, ரிலீஸ். அப்போ உள்ளே வந்து மெச்சூர்லாம் நடந்துருச்சு, அசம்பிள் ஆயாச்சு, தனித்தனியாக இருந்த அந்த ப்ரோட்டீன் கோட்டு டிஎன்ஏ மெட்டீரியல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோல் பாக்டீரியா பேஜை வந்து என்ன ஆகிருச்சு, அசம்பிள் ஆகிருச்சு. அண்ட் அதுக்குள்ளேயே வந்து அந்த செல்லுக்குள்ளேயே மெச்சூர் ஆகிருச்சு. நிறைய ரிப்ளிகேட்னா ரீப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ ரிப்ளிகேட் ஆகி அந்த இடத்துல நிறைய மெச்சூர் ஆகிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உள்ளேருந்து என்ன ஆகுது, வெளியில் வருது. அந்த செல்லுக்குள்ளேருந்து இந்த நியூ பாக்டீரியா பேஜ் என்ன ஆகுது அப்படின்னா வெளியேறுது. ஓகேயா. த பேஜ் பார்ட்டிகல்ஸ் கெட்ஸ் அக்குமுலேட்டட் இன்சைட் த ஹோஸ்ட் செல் அண்ட் ஆர் ரிலீஸ்டு பை தி லைசிஸ் ஆஃப் ஹோஸ்ட் செல் வால். ஓகேயா. ஸோ அப்போ மெச்சூர் ஆனதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நியூ பேஜஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஸ்பேஸ் இல்லாமல் என்ன ஆகுது, அந்த பாக்டீரியா வந்து பர்ஸ்ட் ஆகி இந்த பாக்டீரியா பேஜஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேயா. இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஒரு பாக்டீரியல் செல் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது, அந்த பாக்டீரியல் செல்லில் ஒரு பேஜ் வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா அது உள்ளே அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் என்ன ஆகிருச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ அதான் பெனட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது, சிந்தசிஸ் ஆகுது. அடுத்த மல்டிப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தசிஸ் ஆகுது. தென் ஃபுல்லாக அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகிடுது, அந்த செல்லை விட்டு வெளியில் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு முழு பாக்டீரியோ பேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேயா. ஸோ இதுதான் அதோட லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைசோஜெனிக். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டிக் சைக்கிள் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லைசோஜெனிக் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
In the lysogenic cycle, the page DNA gets integrated in host DNA and gets multiplied along with nucleic acid of the host. அங்கே வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாகவே வந்து ஹோஸ்ட் செல்லோட டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் கோட்டை வந்து சப்ரஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு நம்ம பேஜோட டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான் நடந்தது. பட் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பேஜ் அண்ட் ப்ரோட்டீன் செல் ஓகேயா பேஜ் அண்ட் ஹோஸ்ட் செல் ரெண்டோட டிஎன்ஏ மெட்டீரியல்ஸும் ஒன்றா வந்து மிங்கிள் ஆகி அது மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. அதுதான் வந்து ஷார்ட் அவுட்டாக சொல்லணும்னா லைசோஜெனிக் சைக்கிளோட ஃபார்ம் அவ்வளோதான். ஓகே, அதாவது பேஜ் அண்ட் ஹோஸ்டோட டிஎன்ஏ மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகி தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரீப்ரொடக்ஷன் வந்து அங்கே நடக்கும். ஓகேயா, பாருங்கள். as soon as the page injects its linear DNA, ஃபர்ஸ்ட் ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது, ஒரு பேஜ் வந்து அதோட லீனியர் அதாவது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஒரு லீனியர் டிஎன்ஏ வந்து பாக்டீரியாவுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. இட் பிகம்ஸ் சர்க்குலர். அதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வந்தோடனே என்னவா மாறிடுச்சு அப்படின்னா செகண்ட் டயக்ராமில் பாருங்கள் கீழே அடுத்த ஸ்டெப்பில் அது சர்க்குலராக மாறிடுச்சு. ஓகேயா, அண்ட் இன்டகிரேட்டட் இன்டு தி பாக்டீரியல் குரோமோசோம் பை ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேயா, அதுதான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த இன்டகிரேட்டட் பேஜ் டிஎன்ஏ இஸ் நவ் கால்டு ப்ரொபேஜ். ஓகேயா, அதாவது டிஎன்ஏ அந்த ரீகாம்பினேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபேஜ் அப்படின்னு சொல்கிறோம். த ஆக்டிவிட்டி ஆஃப் தி ப்ரொபேஜ் ஜீன் இஸ் ரெப்ரசன்ட் பை 2 repress proteins which are synthesized by page genes. This checks the synthesis of new page within the host cell. However, each time of the bacterial cell divides, the propage multiplies along with the bacterial chromosomes. ஓகே, ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த தனியாக சர்க்குலராக மாறி இருக்கிற அந்த டிஎன்ஏ பேஜோட டிஎன்ஏ ஹோஸ்டோட டிஎன்ஏவோட அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த லைட் ப்ளூ கலரும் அந்த பர்பிள் கலரும் என்ன ஆகிருச்சு, ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருச்சு. ஓகேயா, ஸோ ஜாயிண்ட் ஆகி அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஆகுது. அதாவது ஈவனாக ஒரு ஆர்கானிசம்னா இப்போ பேஜோட டிஎன்ஏவும் இருக்கும் ஹோஸ்டோட டிஎன்ஏவும் இருக்கும். ஓகேயா, ஸோ ஈவனாக வந்து மல்டிப்ளை ஆகிறதா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஆன் எக்ஸ்போஷர் டு யூவி ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் the excision of page DNA may occur and result in the lytic cycle. ஓகேயா, ஸோ இது வந்து யூவி ரேஸ் ரேடியேஷன்லாம் படும்போது இந்த மாதிரியான லைசோஜெனிக் சைக்கிள்ஸாக வந்து நடக்குது. ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விரியான். விரியான் இஸ் அன் intact infectious virus particles which is non-replicating outside a host cell. அதாவது ஹோஸ்ட் விரியான்கிறது என்னன்னா ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியில் இருக்கும்போது வந்து அது எப்படி இருக்கும், கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மாக தான் இருக்கும். அதால் என்ன பண்ண முடியாது, ரெப்ளிகேட்டிங் அதாவது ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேயா, இன்ஃபெக்டஸ் வைரஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், வைரஸ் பார்ட்டிகல் தான் என்னது அப்படின்னா விரியான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி விரியாய்டு அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, விரியாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விரியாய்டு இஸ் அ சர்க்குலர் மாலிகுல். ஓகேயா, விரியாய்டு எப்படி இருக்கா, சர்க்குலர் மாலிகுலாக இருக்குது. Of SS RNA. SS mean single stranded. Okay, அப்போ single stranded RNA without a capsid and was discovered by T.O. Dehner in year 1971. ஓகே, அந்த வைராய்டை வந்து யார் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா T.O. Dehner அப்படிங்கிறவர் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு in year 1971. The RNA of viroid has a low molecular weight. ஓகே, அந்த வைராய்டில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவோட மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்குது. வைராய்ட்ஸ் காஸ் சிட்ரஸ் எக்ஸோகட்டிஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகே, அந்த வைராய்ட்ஸ் வந்து எப்படி எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம எலுமிச்சம்பழம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் அண்ட் பொட்டேட்டோஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸை வந்து காஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா, அண்ட் விரிசாய்ட்ஸ் were discovered by J.W. Randles and co-workers. ஓகே, ரேண்டில்ஸ் அவரோட வேலை பார்த்தா அந்த co-workers வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விரிசாய்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இன் 1981. எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, இன் 1891. They are the small circular RNAs which are similar to
viroids, but they are always linked with larger molecules of the viral RNA. ஓகேயா? ஸோ இது அப்படியே வைராய்ட் மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து எதோட எப்போதுமே வந்து லிங்க்டாக இருக்குமா? லார்ஜர் மாலிகுல்ஸாக இருக்கக்கூடிய இந்த வைரல் ஆர்என்ஏ பார்ட்டிகிள்ஸோட எப்படி இருக்கும்? லிங்க்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வைராய்ட்ஸுக்கும் வைரோசாய்ட்ஸுக்கும்ல டிஃப்ரெண்ட். ஓகே, லார்ஜர் அந்த வைரல் ஆர்என்ஏ வந்து லார்ஜர் மாலிகுலோட வந்து மிங்கிள் ஆகியே தான் இருக்கும், லிங்க்லேயே தான் இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் பிரியான்ஸ். Prions were discovered by Stanley B. Brusiner in the year 1982 and are protein aqueous infectious particles. They are the causative agent of the about a dozen fatal degenerated disorders of the central nerve system. ஓகே, அந்த பிரியான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் ஒரு இன்ஃபெக்டான ஒரு பார்ட்டிகிள்ஸ் தான், புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, அதாவது அதெல்லாம் வந்து நம்ம டிஎன்ஏ வந்து இப்போ வைராய்டு அப்படின்னு பார்த்தோம், விரியான் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இங்கே பிரியானில் வந்து புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரோட்டீன் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. தே ஆர் தி காசேட்டிவ் ஏஜென்ட் ஃபார் அபவுட் த டசன் ஃபேட்டல் டீஜெனரேட்டட் டிசார்டர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் அண்ட் அதர் அனிமல்ஸ். இது வந்து ஹியூமன்லையும் அனிமல்ஸ்லையும் வந்து நம்மளோட நர்வ் சிஸ்டமை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா? அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன டிசீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட்டிஃபெல்ட்ஸ் ஜேப்கர் டிசீஸ் அண்ட் போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்செஃபலோபதி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ஹியூமன் அண்ட் அனிமல்ஸில் வரக்கூடிய சம் டிசீஸோட நேம் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் காமன்லி நோன் அஸ் மேட் கவ் டிசீஸ் அண்ட் ஸ்கேர்பி டிசீஸ் ஆஃப் ஷீப். அது பேர் வந்து அந்த கவுவில் வரக்கூடியது மேட் கவ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்கார்பி டிசீஸ் ஷீப், செம்மறி ஆட்டில் வரக்கூடிய டிசீஸும் கவுவில் வரக்கூடிய டிசீஸும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அண்ட் இப்போ வைரல் டிசீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வைரஸஸ் ஆர் நோன் டு காஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது எல்லாத்துலேயுமே, அதாவது பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, இந்த வைரஸ் வந்து எல்லாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. அதில் அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் தெரியுது இல்லையா, எல்லோயிஷாக வந்து சம் லீவ்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வைரலோட அஃபெக்ஷன் தான். ஓகேயா? அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அது அப்படி வருது. ஓகேயா? அண்ட் நம்ம ஹியூமனில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஸ்பாட் மாதிரி இருக்கு இல்லையா, பிளிஸ்டர் லைக் பஸ்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ், சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து இப்போ பிளான்ட் டிசீஸில் என்னென்ன, பிளான்ட்டில் வந்து என்னென்ன டிசீஸ் வருது, அனிமலில் என்னென்ன டிசீஸ் வருது, ஹியூமனில் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே நம்மளுக்கு என்னென்னது டிசீஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டொபாக்கோ மொசைக். இப்போ பார்த்தோன்னா D4 பாக்டீரியா பேஜ் அஃபெக்ட் பண்ணுறதுனால டொபாக்கோவில் வந்து அந்த மொசைக் வைரஸ் வந்து வர்றது. ஓகேயா? டொபாக்கோ மொசைக், காலிஃப்ளவர் மொசைக், சுகர் கேன் மொசைக், பொட்டேட்டோ லீஃப் ரோல், பஞ்ச் டாப் ஆஃப் பனானா, லீஃப் கர்ல் ஆஃப் பப்பாயா, வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர், ரைஸ் டெங்கோ டிசீஸ், குகும்பர் மொசைக், டொமேட்டோ மொசைக் டிசீஸ். இதெல்லாம் வந்து நம்ம பிளான்ட்ஸில் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய டிசீஸாக இருக்குது. அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில். இப்போ நிறையா அந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வாயில் வந்து ஒரு பரு வந்தது மாதிரி, இப்படி புண்ணாக வந்தது மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் நம்மளுக்கு டாக் ஆல்ரெடி தெரியும், ரேபிஸ் ஆஃப் டாக் அண்ட் என்செஃபலோமைலிட்டிஸ் ஆஃப் ஹார்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா அனிமலோட டிசீஸ். அண்ட் ஹியூமனுக்கு என்னென்ன டிசீஸ் வந்து வைரஸால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா காமன் கோல்டு. நம்மளுக்கு வந்து நார்மலாக நல்லா இருப்போம், திடீர்னு வந்து கோல்டு பிடிக்குது இல்லையா, அதெல்லாம் என்னது அப்படின்னா வைரஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால தான். ஓகேயா? ஸோ காமன் கோல்டு, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, கேன்சர், சார்ஸ், எய்ட்ஸ், ரேபீஸ், மம்ஸ், போலியோ, சிக்கன்குன்யா, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசலஸ். இது எல்லாமே என்னது அப்படின்னா வைரஸால் ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீஸ் தான். ஓகேயா? தேங்க்யூம்மா.